வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, சல்மான் கான், ராஷ்மிகா மந்தானா, காஜல் அகர்வால், சத்யராஜ் சார் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் சார் இயக்கத்தில் வெளியாகிற சிக்கந்தர் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ், இந்த கொடுத்த இந்த கதையில் கொடுத்த கேரக்டர்ஸை பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த ரோலை பார்த்திங்கன்னா சரியாகவே பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எங்கே இருக்குன்னா, தான் மேலே உயிரே வச்சிருக்கிற மனைவி அவங்க இப்போ அவங்க தான் பார்த்திங்கன்னா ஹீரோவோட கதாநாயகனோட மனைவியாக ராஷ்மிகா சல்மான் கான் இருக்கார். மனைவியாக பார்த்திங்கன்னா ராஷ்மிகா மந்தானா இருக்கிறாங்க. ஸோ அவர் நம்ம சல்மான் கானுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தாராள மனசு. ஸோ ஏழைங்க அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்படுறவங்கன்னா தான் கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர்னு ஒரு பிரித்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாரு. அந்தளவுக்கு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நல்ல மனசுக்காரராக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் ராஷ்மிகா மந்தவனா பார்த்திங்கன்னா இறந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேலே பாசமாக உயிரே வச்சுருந்த மனைவியை நம்ம எழுந்துட்டோமே, இவங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க. கண்ணாகட்டும், அதுக்கப்புறம் லங்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பாடி பார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டொனேஷன் பார்த்திங்கன்னா பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டொனேட் பண்ணி அந்த நம்மளோட மனைவியோட பாடி பார்ட்ஸை வாங்கின ஜனங்களையாவது நம்ம 3 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களையாவது நம்ம போய் காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சல்மான் கான் பார்த்திங்கன்னா மும்பை வராரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த அப்படின்னா அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் இருக்கிற ராஷ்மிகா மந்தனா, காஜல் அகர்வால், அதுக்கப்புறம் சத்யராஜ் சார், அதுக்கப்புறம் சர்மா ஜோஷி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ரோல்ஸை ரொம்ப சரியாக பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கேமரா ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற அந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டான்ஸ் இருக்கட்டும் எல்லாமே ஓரளவுக்கு ரசிக்கும்படியாக பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில காட்சிகளை, செகண்ட் ஹாஃபில் ஒரு சில காட்சிகளை பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாகவும் பார்த்திங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை ஓகே சார் அப்படின்னு பண்ணிட்டு எல்லாருமே கொடுத்த ரோலை கரெக்டாக பார்த்திங்கன்னா கச்சிதமாக பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நான் முக்கியமான பார்க்க ஒரே காரணம் வேறு யாரும் கிடையாது, ஏஆர் முருகதாஸ் தான். ஸோ நிறைய படத்தை பார்த்திங்கன்னா ஹிட்டு கொடுத்துருக்காரு. ஒரு துப்பாக்கி கொடுத்துருக்காரு, ஒரு கத்தி கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி பல அப்புறம் சர்க்கார் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பல ஹிட் படங்களில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் அவர்கள். ஸோ அவரோட ரசிகனாக பார்த்திங்கன்னா இந்த படத்தை போய் பார்த்துட்டு நான் படம் உட்காந்தேன். ஸோ படத்தில் இருக்கிற எந்த விஷயங்கள் எல்லாமே இப்போதில் நான் சொன்ன எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் இருக்காது, அதுக்கப்புறம் சில காட்சிகள், அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸோட அந்த அங்கங்கே வர சில அவர் வச்சிருக்க இம்பார்ட்டன் ஹீரோக்கு வைக்கிற அந்த பில்டப் சீன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தோட நெகட்டிவ்க்கு பார்த்திங்கன்னா வருவாங்க. இந்த படத்தில் நல்ல ஒரு சீன் பார்த்திங்கன்னா ரசிக்கும்படியாக இல்லைன்னா பரவாயில்ல, நிறைய சீன்ஸ் இங்கே ரசிக்கவே முடியாத மாதிரி தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மோஸ்ட்லியான சீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் வரும், ஒரு பாட்டு வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட் சீன் வரும். இப்படியே பார்த்திங்கன்னா இந்த கதை பார்த்திங்கன்னா நகருது. ஸோ ஒரு ஸ்டேஜில் என்னப்பா இப்படியே பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கே பார்த்திங்கன்னா ஃபீல் வந்துடும். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா சல்மான் கான் சார் போடுற ஃபைட்லலாம் எல்லாரையும் பார்த்திங்கன்னா அடித்து தூக்கி போட்டு பந்தாடுறாப்புல, திடீர்னு பார்த்தா எந்திரன் மாதிரி ஒரு பக்கம் இருக்கிறாப்புல, திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் எப்படியா எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிக்கிற ஒரே அடி அடிச்சா எல்லாரும் பறந்து போய் விழுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்த்திங்கன்னா காட்டியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் சில போர்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள். அது நான் என்னன்னு சொல்ல விரும்பல, அதை நீங்களே பாருங்கள். பார்த்தா அது கொஞ்சம் கிளைமேக்ஸ் போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிரிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது இந்த படத்தோட இப்போ உங்களுக்கு எனக்கு சிரிப்பு ஏற்படுத்துச்சு, அதே மாதிரி உங்களுக்கு ஏற்படுத்துன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மற்ற விஷயங்கள்லாம் சேர்த்து பாருங்கள், எல்லாமே ஓகே தான். இந்த படத்தில் இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஓகேவாக ரொம்ப சூப்பரான ஒரு படம் பார்த்திங்கன்னா கொடுத்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஏஆர் முருகதாஸ் பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற கதையில் இருக்கிற அந்த போர்ஷன்ஸை எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரசிக்கும்படியாக இல்லை. டோட்டலாக இந்த படம் பார்த்திங்கன்னா ஏஆர் முருகதாஸுக்கு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு தோல்வி படம் லிஸ்ட்டில் வரப்போகுது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்த்திங்கன்னா அவர் அங்கங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சொதப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டான நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவர் சொதப்பிட்டாருங்க. ஸோ அதனால் இந்த படம் ஒரு ஓகே படம் தான்.
நீங்கள் உண்மையிலேயே சல்மான் கான் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு தோல்வி படம் தான். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்னா 5க்கு 2.7 ஸ்டார் ரேட்டிங் தரேன். அவ்வளோதான் இந்த படத்தோட ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம்.